ஹலோ கைஸ், உண்மையை உறக்க சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா. நம்ம எப்பயுமே ஃபிட்னஸ் பற்றி தான் பேசுவோம். இன்றைக்கி ஃபிட்னஸ் பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பாடி பில்டிங்கில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டீராய்டு எடுத்தால் தான் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஸ்டீராய்டு எடுத்து நம்ம இந்தியாவிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லி பெரிய அளவுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் மெடிசன் எடுத்து ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனை பண்ணுறாங்க. அப்படின்னா கடைசியில் ஒருத்தவங்களோ 2 பேரோ தான் அந்த போஸ்டிங்க்கு போகிறாங்க. மீதி பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் தான் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு தான் வாழ்க்கையில் பொருளாதாரத்தையும் கெடுத்துக்கிட்டு பாடி பில்டிங்கையும் விட்டு வெளியே போகிற சூழ்நிலை தான் அந்த ஸ்டீராய்டு ஏற்படுத்துது. அந்த ஸ்டீராய்ட்ஸ் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், அந்த ஸ்டீராய்டு தேவையில்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் 2011 என்னோடய ஒர்க் அவுட்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். 2012 பார்த்தீங்கன்னா நான் பாடி பில்டிங் காம்படிஷன் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதில் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியல. சில பாடி பில்டிங்கில் அந்த டைமுக்கு எனக்கு சிறந்த தொந்தரவால் நான் பண்ண முடியல. 2013 பண்ணியிருப்பேன். மிஸ்டர் மதுரையில் பாடி பில்டிங்கில் டாப் 5 கேட்டகரியில் வின் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளவோ காம்படிஷன் பண்ணியிருக்கேன். ஓவரால் பண்ணேன் ஒரு தடவை. கேட்டகரியில் நிறையா வின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 2025 இந்த 15 வருஷத்தில் என்னோடய பாடி பில்டிங் ஜேர்னியில் நான் எடுத்த ஃபோட்டோஸை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக. இது பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு பாடி பில்டிங்க்கு நீங்கள் ஸ்டீராய்டு எடுக்கலாமா வேணாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஏன் ஸ்டீராய்ட்ஸை இவ்வளோ தூரம் நான் எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் என் கூட பண்ணிக்கிட்டு இருந்த எவ்வளவோ பேர் இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பாடி பில்டிங்க்கு ஒரு முன்னாடியும் போக முடியாமல் இன்றைக்கி அவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அப்பப்போ இருக்கிற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? இன்றைக்கி நீங்கள் ஸ்டீராய்டு எடுக்கிறப்ப நம்ம ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வயசில் தோணும். ஒரு 10 வருஷம் கழித்து அந்த டைமில் நம்ம அதை ஏன் எடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிற சூழ்நிலை வந்துடும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். நேச்சுரலாக என்னோடய பாடியை நான் எவ்வளோ தூரத்துக்கு ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி என்னோடய பாடி கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் முன்னாடி எடுத்ததில் இருந்தது தான். இப்போ அந்த அக்கௌண்ட்டும் இல்லை. கிடைச்ச வரைக்கும் நான் என்னோடய ஃபோட்டோஸை வச்சு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ கைஸ். உண்மையை உறக்க சொல்லும் நான் ஃபிட்னஸ் ஆரா.